வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல. அத்தியாயம் 37. மூதாதையர் பிறந்த மண் என்று தாய் நாட்டை மிகவும் நம்பிக்கொண்டு பல எதிர்பார்ப்புகளுடன் அவள் தனியே பயணப்பட்டு வந்தது எத்தனை பெரிய தவறு! சந்திரசேகர் இவ்வளவு மட்டமான ஒரு மனிதனா? பிளாஸ்டிக் பையில் தங்கச்சங்கிலியுடன் ஒரு தங்க வளையலையும் மோதிரத்தையும் போட்டு வைத்திருந்தாளே. சற்றென்று தோல் பையை திறந்து ஒரு சிறு தடுப்புக்குள் மடித்து வைத்திருந்த குறிப்பு கடிதத்தை எடுத்து பார்த்தாள். சார், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். அந்த பிளாஸ்டிக் பையை எடுத்து திறந்து அதிலுள்ள சங்கிலி, வளையல், மோதிரம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடன் கூடவே ஒரு நகை கடைக்கு வாருங்கள். அவைகளை விற்று வருகின்ற பணத்தில் உங்களுக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதி இருப்பதை என்னிடம் தந்து என் பாஸ்போர்ட் முதலியவற்றையும் கொடுத்து விடுங்கள். நான் போய்விடுகிறேன். மிகவும் தாழ்மையாக கெஞ்சும் குரலில் குழைவாக கேட்டாள். இதோ பார் மிஸ் காவேரி, என்னிடம் நீ கொடுத்த பொருள்களுக்கு நான் ரசீது ஏதாவது கொடுத்திருக்கிறேனா? சொல். நீங்கள் என்று மரியாதையாக இதுவரை அழைத்த மனிதர் உரிமையில் பேசி அசட்டையாக பார்த்தார். பிளாஸ்டிக் பையில் என் கழுத்து சங்கிலி, மோதிரம், வளையல் முதலியவற்றையும் போட்டு கொடுத்திருக்கிறேன். குறிப்பு எழுத சொன்னீங்க. ஒரு காப்பி என்னிடம் இருக்கிறது. சந்தேகமானால் பாருங்க. சரிதான், போ. முன்பு காதலியை யாரோ ரூம்மேட் திருடி கொண்டு விட்டதாக புகார் செய்ய வந்தேன். இப்போ தங்கச்சங்கிலி, வளையல், மோதிரம் முதலியவற்றை என்கிட்ட கொடுத்த அவைகளை திருடி கொண்டு விட்டேன் என்று கதையா? பேஷ். மீதி பணத்தை மரியாதையாக கொண்டு வந்து கட்டிவிட்டு பழைய துணிகள் கொண்ட உன் பெட்டியையும் பாஸ்போர்ட் இத்தியாதிகளையும் வாங்கி கொண்டு போகலாம். வீணா இங்கே நின்று கொண்டு என் வேலையை கெடுக்க வேண்டாம். மிகவும் கடுமையாக அதட்டினார். காவேரி விடவெடுத்து போனாள். இது என்ன கொடுமை! இந்த மனிதன் இப்படி திடீரென்று ஒரு பொய்யை கூசாமல் சொல்கிறாரே. கோபமும் அழகியும் அவளுள் குமுறி கொண்டு வந்தன. சார், நீங்கள் என் பாஸ்போர்ட், நகை இவைகளை தர மறுத்தால் நான் போலீஸில் புகார் எழுதி தர நேரிடும். எச்சரிக்கிறேன். ஆத்திரத்துடன் சீறினாள். சந்திரசேகர் பதிலுக்கு உறக்க சிரித்தார். பலே, பார்த்தால் சாது போல தெரிகிறாய், பாய்ந்தால் புலியாக மாறிவிடுவாய் போலிருக்கிறதே. ஆனால் நான் யார் தெரியுமா? சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது இந்த பணங்காட்டு நரி. நான் ஒரு பச்சை குழந்தைன்னு உன் என்னம்மா? போலீஸ்காரரை கூப்பிடுவேன். சாப்பிடு என்றே அம்மா மிரட்டுவாங்களே, அதே போல என்னை பயமுறுத்தி பார்க்கிறாயா? என்னை பற்றி நீ புகார் எழுதி கொடுத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? காவேரி கோபத்துடன் அவரை உறுத்து பார்த்தாள். என்ன செய்வீங்க என்று அவளது பார்வை அதட்டியது. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாள். வேலைக்கு போய் வரும் பெண். தனியாக இருக்கிறாள். பாவம் என்று பரிதாபப்பட்டு கொண்டு கௌரவமான எங்கள் ஹாஸ்டலில் இடம் கொடுத்தேன். பிறகுதான் தெரிய வந்தது இவள் வேலைக்கு போய் வருவதில்லை, விபச்சாரத்தை தொழிலாக்க கொண்டிருக்கிறாள்னு புரிஞ்சது. கண்ட பசங்கள் இவளை தேடி வருகிறார்கள். கண்ட நேரத்தில் வந்து கதவை தட்டுகிறார்கள். எங்கள் ஹாஸ்டலில் மதிப்பும் கௌரவமும் இவளால் மண்ணாகி போய்விடும் என்று பயமாக இருக்கிறது. அதனால் காலி பண்ண சொன்னேன் என்று விவரமாக உன்மேல் ஒரு புகார் எழுதி வைத்துவிட என்னாலும் முடியும். இடி விழுந்தாற் போன்று அதிர்ந்து போய்விட்டாள் காவேரி. அப்படி அந்த கைவன் ஒரு கதையை கட்டிவிட்டால் அதனால் போலீஸ் விசாரிப்பு என்ற சிக்கல் ஏதாவது ஏற்பட்டு அவள் பெயர் பத்திரிகையில் வந்துவிட்டால் அந்த கதை விஸ்வரூபம் எடுத்து அவள் நாட்டிற்கு எட்டிவிடும். அதற்கு பின் அவள் எதையாவது சாப்பிட்டு உயிரை முடித்து கொள்ளலாம். காவேரி, எத்தனை சுகமாய் வாழ்ந்தாய்! காதல் ஏமாற்றத்தை தாளாது என்னென்னவோ எண்ணி கொண்டு தாய் நாட்டிற்கு வந்தாயே. பாரத நாடு பழம்பெரும் நாடு. காவேரியும் கங்கையும் ஓடுவதால் புனிதமாக்கப்பட்ட புண்ணிய பூமி என்று நம்பிக்கொண்டு தன்னந்தனியாக புறப்பட்டு வந்தாயே. உன் கனவுகள் எப்படி கொரூரமாக கலைக்கப்பட்டு விட்டன. பாவி மனிதன், பாஸ்போர்ட்டை தரமாட்டேன் என்கிறானே. அடி வயிற்றில் வேதனை குடலை முறுக்க கண்களில் நீர் புரள சந்திரசேகரன் வார்த்தைகளால் அவமானத்தில் குறுகி போய் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தாள். இப்படி செய்தால் என்ன? அந்த டிராவல் ஏஜென்சியில் கொடுத்த தொகையை திருப்பி கேட்டு சுற்றுலா பயணத்திலிருந்து தன்னை விலக்கிவிட சொன்னால் சந்திரசேகருக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்து விட்டால் பாவி மனிதன் பாஸ்போர்ட் மற்ற முக்கிய காகிதங்களையாவது கொடுப்பார் இல்லையா? பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு வெளியேறலாமே.
எஸ், என்ன வேணும்? புன்னகைத்தார் அந்த டிராவல் ஏஜென்சியின் அலுவலர். தென்னாட்டு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள முடியாது. ஒரு இடைஞ்சல். நான் முன்கூட்டியே பணம் கட்டியிருக்கிறேன். ரசீது கொடுத்திருக்கீங்க. தயவு செய்து என்னை அந்த குழுவிலிருந்து விலக்கிவிட்டு நான் கொடுத்த பணத்தை திருப்பி தந்துவிட வேண்டும். அவர் பகபகவென்று சிரித்தார். மேஜிமன் கைகளை ஊன்றிக்கொண்டு அவளை வேடிக்கையாக பார்த்தார். அது எப்படி முடியும்? ஏற்கனவே டூரிஸ்ட் டாக்ஸிக்காரருக்கு பணம் கொடுத்தாய்விட்டது. தங்க வேண்டிய ஹோட்டல்களுக்கு தந்தி அடித்து இடவசதிக்கு ஏற்பாடாகிவிட்டது. நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த தாளின் நகலை நன்றாக படித்து பாருங்கள். திடீரென்று பயணம் ரத்தாகிவிட்டால் அதற்காக கட்டிய முன்பணத்தை பயணிகள் இழக்க நேரிடும் என்று இருக்கிறதே. தன் தோல் பையில் இருந்த அந்த நகலை எடுத்து பார்த்தாள். அவர் சொன்னபடிதான் இருந்தது. காவேரிக்கு இப்படியா ஒரு அவசரம்? ஹாஸ்டலில் சேரும்போது விதிமுறைகளை அடங்கிய விண்ணப்ப காகிதத்தை நன்றாக ஆறாமர படிக்காது அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு வசமாக மாட்டிக்கொண்டு விட்டாள். இப்பொழுது 2வது முறையாக சுற்றுப்பயணத்தில் சேர விரும்பி கையெழுத்திட்ட தாளையும் சரிவர படிக்கவில்லை. இவள் ஒரு படித்த பெண், வெளிநாட்டிலிருந்து வருகிறவள், விஷயம் தெரிந்தவள் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? அத்தனை ஒரு 10ஆம் பசலித்தனமாக மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் காரணமாக புத்தி குழம்பி போய் தானே இந்த சிக்கலில் அகப்பட்டு கொண்டு விட்டிருக்கிறாளே. ஐயோ சார், ஏதாவது ஒரு பகுதியை பிடித்துக்கொண்டு மீதி பணத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். ஊரிலிருந்து பணம் வருவதற்குள் நான் ரொம்ப திண்டாடி போய்விடுவேன். ஐ எம் வெரி சாரி மேடம். எல்லோருக்கும் அனுசரிக்கும் விதிமுறை இது. உங்களுக்காக அதை நான் எப்படி மாற்ற முடியும்? உங்களை நம்பி ட்ரங்காலில் ஹோட்டலில் இடம் புக் செய்திருக்கிறோம். அதனால் ஏற்படும் நஷ்டத்திற்கு யார் பொறுப்பாளி சொல்லுங்க? கையை விரித்தார் ஏஜென்ட். பசி வயிற்றை சுருட்டியது. மெல்ல நடந்து அருகே இருந்த ஒரு உணவு விடுதிக்குள் சென்றாள். ஒரு தட்டு பூரியும் மசாலா உருளைக்கிழங்கும் காப்பியும் கொண்டு வர சொல்லிவிட்டு கைப்பையை திறந்து ஆராய்ந்தாள். சில 10 ரூபாய் நோட்டுகளும் கொஞ்சம் சில்லறையும் தான் மீதமிருந்தன. பகீர் என்ற உணர்வில் பையன் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த பூரி தொண்டையை முள்ளாக குத்தியது. காஃபியை விழுங்கிவிட்டு வெளியே வரும் முன் பையனிடம் மெல்ல விசாரித்தாள். தங்குவதற்கு அருகில் ஏதாவது ஹோட்டலில் அறை ஒன்று கிடைக்குமா? வாடகை எவ்வளவு இருக்கும்? பையன் நமட்டு சிரிப்புடன் அவளை ஜாடை காட்டி அப்பால் வராந்தாவின் ஒரு மூலை அருகே அழைத்து சென்றான். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜ் இருக்கு, ரொம்ப தூரமில்லை என்றான். அங்கே ஒரு நாள் தங்க என்ன வாடகை கேட்பாங்கன்னு நினைக்கிறாய் என்று அவள் கேட்டதும் பையன் லேசாக சிரித்தான். நீங்கள் எதுக்கு வாடகை கட்டணும்? நான் அந்த லாட்ஜுக்கு ஃபோன் பண்ணி குப்புசாமி அண்ணனை வரவழைக்கிறேன். அதுவரை இங்கே ஒரு பக்கம் உட்கார்ந்துருங்க. குப்புசாமி அண்ணனா? இது என்ன விஷயம் புரியாதது போல கேட்குறீங்க? அம்மா, குப்புசாமி அண்ணன் தான் அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து எல்லாம் பேசி முடிப்பார். உங்கள் ரேட் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டா சரியாக முடிச்சு கொடுப்பார். பிறகு உங்களுக்கு இஷ்டப்பட்டது எனக்கு தரலாம். கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் குத்தமில்லை. இகி பையன் பற்களை காட்டினான். காவேரி புரிந்து கொண்டாள். அட பாவி பயலே, தங்க இடம் வேணும் என்று விசாரித்தால் இவன் வேற வியாபாரத்தில் இறங்கிட்டானே. இதேன் அக்கிரமம். ஒரு பெண் தனியாக வெளிவந்து தங்க ஏதாவது ஒரு இடம் வாடகைக்கு எடுத்துக்கொள்ள விரும்பினால் அதை இந்த ஊரில் உள்ள சிலர் இப்படியா புரிந்து கொள்வார்கள்? என்ன பயங்கரம்! டிக்கெட் அவள் ஊருக்கு புதியது என்று உணர்ந்ததும் எங்கு திரும்பினாலும் வாயில் போட்டு விழுங்க துடிக்கும் மனிதர்களே அவள் சந்திக்கிறாளே. நல்லவர் யாரும் கிடையாதா? அல்லது அவளுக்கு அவர்களை சந்திக்கும் பாக்கியம்தான் இல்லையா? பையா, வாயை அடக்கி பேசு. உன் தரகு வியாபாரத்தை வேற யாரிடமாவது வச்சுக்கோ. நான் வெளியூரிலிருந்து ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்கேன். எனக்கு வேண்டியவங்க உறவுக்காரங்க பலர் இந்த ஊரில் இருக்காங்க. நீ இப்படி என்கிட்ட பேசினது அவங்க காதிலே பட்டாலும் உன் முட்டியை பேத்துடுவாங்க. கோபத்துடன் அதட்டினாள். பையன் பயந்து போய்விட்டான். மன்னிச்சுக்கோமா, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தே போனான். பையிலிருந்து மணக்கக்குடியை எடுத்து விரித்து கொண்டு அவள் மெல்ல தெருவில் நடந்தாள். ஹோட்டல்கள் வரிசையாக இருந்த அந்த சாலைக்குள் புகுந்ததும் ஒரு யோசனை தோன்றியது. தானே ஒரு ஹோட்டலுக்குள் சென்று ரிசப்ஷனில் ஒரு
அருகில் தங்க வாடகை என்ன பிடிக்கும் என்று விசாரித்தாள். நட்சத்திர ஹோட்டல்களை எல்லாம் தாண்டி முடிவில் ஒரு சாதாரண ஹோட்டல் முன் வந்தாள். சூழ்நிலையும் ஹோட்டலின் தோற்றமும் பார்க்க திருப்தி தந்தன. ரிசப்ஷனிஸ்ட் ஒரு சிறிய மேஜிக்கு பின் நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அருகில் வந்து காவேரி விசாரித்ததும் சற்றென்று மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு அட்டையை எடுத்தாள். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்டுடன் ஒரு நாள் தங்க 78 ரூபாய் என்றாள். கைப்பையை மீண்டும் திறந்து காவேரி பணத்தை எண்ணி பார்த்தாள். ஒரே ஒரு நாள் அங்கே தங்கி இருக்கக்கூட அவளிடம் போதிய பணம் இல்லையே. அவள் இப்போது என்ன செய்வாள்? மாற்றுப்புடவை இல்லாது, பணம் இல்லாது, பாஸ்போர்ட் முதலிய முக்கியமான தஸ்தாவேஜுகள் இல்லாது அவள் இப்போது என்ன செய்வாள்? என்னதான் செய்ய முடியும்? கவலையும் திகிலுமாக அந்த ஹோட்டலின் முன்னறையில் ஒரு நாட்காலியில் அமர்ந்து யோசித்த போது பளீர் என்ற மின்னல் போல் அந்த நினைப்பு ஏற்பட்டது. டெலிஃபோன் டைரக்டரியை ரிசப்ஷன் பெண்ணிடமிருந்து கேட்டு வாங்கி கே என்ற ஆங்கில எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களில் அந்த பெயரை தேடத் தொடங்கினாள். அவள் கண்டுபிடிக்க விரும்பும் அந்த அம்மாளுக்கு தொலைபேசி இருக்கிறதோ என்னவோ. தொலைபேசி இல்லாவிட்டால் அவளை காவேரி எப்படி தொடர்பு கொள்வாள்? அந்த அம்மாளின் முகவரியை எங்கேயோ ஒரு பக்கத்தில் தனது டைரியில் குறித்து வைத்திருந்தாள். அந்த டைரியும் இப்போது பாஸ்போர்ட் இத்தியாதிகளுடன் அந்த பிளாஸ்டிக் பையில் சிக்கி கொண்டிருக்கிறதே. வேகமாக பக்கங்களை புரட்டினாள். நெஞ்சு படபடவென்று துடித்தது. உடல் முழுவதும் உயர்த்து கொட்டியது. அந்த பெயர் டைரக்டரியில் இல்லாவிட்டால் வைத்தியநாத ஈஸ்வரா டர்பனில் அம்கேனி ஆற்றருகே கோயில் கொண்டிருந்த தங்கள் குலதெய்வத்தை உதவிக்கு வேண்டிக் கொண்டாள்.